வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது நம்ம பொதுவாக ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை வந்துட்டு நம்ம லவ் பண்ணி அந்த டெக்னாலஜியாக அந்த வேலையை கற்றுக்கிறதுல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிச்சு நம்ம வேலை செய்கிற அந்த கம்பெனி வந்து லவ் பண்ணுறது அதுக்கு வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகுறதுங்கிறது நம்ம பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். அவங்களோட தேவைக்காக இன்றைக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா உடனே வந்துட்டு இது பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, நம்மளை கட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இல்லை கம்பெனியோட எமோஷ்னலாக அட்டாச் ஆகுறதுன்றது ஒரு தவறான விஷயம். ஆனால் நம்ம கற்றுக்கிற அந்த வேலைங்கிறது அது நம்ம கூட காலம் முழுக்க இருக்கும். ஸோ அதை தான் நம்ம விரும்பி அதை கற்றுக்கிட்டு அதில் தான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பார்த்திங்கன்னா நான் காலேஜ் முடிச்சிட்ட உடனே நான் ரொம்ப வேலைக்காக ரொம்ப சிவியராக தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் கம்பெனி கிடச்சிது. ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டேன் என் கம்பெனி கூட. இது என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி, என்னை நம்பி எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகியிருந்தேன் இனிஷியலாகவே. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப பாலிட்டிக்ஸ் அதிகமாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா நீ வெளியில் போகணும், நீ வேறு கம்பெனியில் வேலை தேடு அப்படின்னு சொன்னாங்க. என்னையே ஃபோர்ஸ் பண்ணி நீயே ரிசைன் பண்ணுற மாதிரி எனக்கு மெயில் அனுப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சில டைம் அப்புறமா சொல்லிவிட்டு வேணாம் நீ கண்டினியூ பண்ணலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பியும் ஆரம்பிப்பாங்க. ஒரு சில டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கம்பெனியில் உனக்கு க்ரோத் இல்லைம்மா, அதனால நீ வேறு கம்பெனி பாரு அப்படின்வாங்க. ஒரு சில டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு டேலண்ட் இல்லை, எங்களால் உன்னை வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெஷரே எனக்கு இருக்கும். வேணுமணிக்கு எனக்கு ஒர்க்கு தராமல் என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தள்ளிட்டு அந்த மாதிரியே போச்சு. எனக்கு சேலரியும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ போன்னு சொல்கிறாங்களே, நீ ஏன் உன்னோட சுயமரியாதை இழக்கிற, நீ வெளியில் போ சந்தியா, நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன், வெளியில் கம்பெனி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், நீ வெளியில் போ, நல்ல கம்பெனியாக பாரு, உனக்கு நல்ல லைஃப் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ நானே ரிசைன் பண்ணிட்டு வெளியில் ஒரு 3 மந்த்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அசென்ச்சர் கிடச்சிது. ஸோ நான் இனிஷியலாக ரிசைன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு நான் ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகிருந்தேன். அப்போ என் கூட ஒர்க் பண்ண அந்த கொலீக் அக்கா தான் சொன்னாங்க, ஸோ நீ கண்டிப்பாக ட்ரை பண்ண, உன்னோட திறமைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட நான் வெளியில் வந்த பிறகு அசென்ச்சர் கிடச்ச பிறகு என்னோடய விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆச்சு. நான் பழைய கம்பெனியில் என்ன சேலரி வாங்கினோ அதை விட டபுளாக இருந்துச்சு. இங்கே ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு, இல்லை ரிட்டர்னிங் மதருக்கு எல்லாம் பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நான் அந்த கம்பெனியை நான் ரொம்ப லவ் பண்ணிவிட்டேன், அதோட எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டு அங்கேயே நான் இன்றைக்கி இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. ஸோ அதை விட்டுட்டு எனக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுத்தாங்க எங்கள் ஃப்ரெண்டு, எங்கள் கொலீகு. ஸோ அதை கேட்டு நான் வெளியில் வந்ததால தான் இன்றைக்கி அங்கே நான் சம்பாதிச்சதை விட பல மடங்கு சம்பாத்தியமும் நல்ல பெனிஃபிட்ஸும் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்குற ஒரு நல்ல எனக்கு சூட் ஆகிற ஒரு பொசிஷனில் நான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.